இப்போ மணி 10:45 ஆகுதுங்க. நீங்கள் நிறையா தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசோன். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓசோன் படலம் அப்படின்றது இந்த மார்கழி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் வெள்ளானத்தில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி காலையில் கோலம் போடுறது, பஜனை பாடுறது எல்லாமே நல்லது. ஓசோன் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க. நம்மளை ஆமால அப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவார்த்தமாக வேலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் மார்கழி மாதம் கோலம் போட வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்போ காலையில் எல்லோரையும் எந்திரிக்க வைக்கிறாங்களாம். இந்த வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கா, அவங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா, தொழில் முன்னேற்றம் இல்லையா, வாங்க காலங்காத்தால் எந்திரிப்போம் அப்படின்ட்டு 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வச்சு, வாங்க எல்லோரும் மொட்டை மாடிக்கு வாங்க, வந்து வானத்தை பாருங்கள், பிரபஞ்சத்திட்ட அவங்களோட கோரிக்கையை வைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். அந்த நேரத்துலையும் சில நேரம் சொல்லுவாங்க, அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் முழிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய யோகம். அப்புறம் இந்த ஓசோன் படலம்லாம் அதிகாலை நேரத்தில் தான் அவன் இறங்கும் கீழே அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. விதவிதமாக பிரபஞ்சத்தையும் ஓசோனையும் வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு நாள் அதை பற்றின உண்மை கேள்விப்பட்டேங்க. ஒரு 10:30 மணிக்கு மேலே இல்லை 11 மணிக்கு மேலே தான் ஓசோன் படலமே கீழே இறங்குமாங்க. அது அந்த உண்மையை கூட தெரிஞ்சுக்க முடியல. யாரோ சொன்னால் தான் நமக்கு தெரியும். பொய் சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்கானுங்க, உண்மையை சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைவு. அப்படி சொன்னாலும் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றதே இல்லை. பொய் தான் ஈஸியாக போகிறோம். அது எதுமோ சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க, மறந்து போச்சு, தேடி பாருங்கள், யாருக்காவது கிடச்சா நல்லது. அப்புறம் இந்த திருவண்ணாமலையில் சாமிக்கு சிவனுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டாரு. அதுவும் அங்கே பேர் என்னங்க, அங்கே நிஜமான சன்னியாசிகள் இருக்கிற இடத்த அவங்களோட கூடாரங்களை எடுக்கிறதுனால, கவர்மெண்ட் எடுக்கிறதுனால தான் கோவம் வந்துருச்சு சிவனுக்கு. அதான் நிலச்சரிவை கொண்டு வந்துட்டாரு அப்படிலாம் ஒருத்தன் கிறுக்கன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கிறுக்கனில் கடஞ்செடுத்த சுயநலவாதி. அவனை பேச வைக்கிற யூடியூப்காரன் அதுக்கு மேலே பெரிய சுயநலவாதி. எல்லாருக்குமே காசு தான் மோட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 6 வருஷத்தில் ஒரு 4 வருஷமாக கடுமையாக அந்த மரத்தால் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் அடிக்கடி மனசு நொந்து போய் இந்த வானத்தை பார்த்து, சிவபெருமானே ஏதாவது பனிஷ்மெண்ட்டை கொடு, ஏதாவது புத்தியை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட. ஆனால் அசைய மாட்டார் மனசே. அதே நேரத்தில் நான் அந்த மதுரைக்கு தண்ணி கஷ்டத்தில் அவதிப்பட்டப்போ வானத்தை பார்த்து தான் கேட்டேன், நீ இந்த மாதிரி என்னை தண்ணிக்கு அலைய விட்டுறத, உன்னை நம்பி நான் இங்கே வந்திருக்கேன் மதுரைக்கு, எனக்கு தண்ணிக்கு அலைய விட்டுறாத. நான் சொன்ன நிமிஷத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருக்கேன். எல்லாருக்குமே கஷ்டப்படுவாங்க. இப்போ மதுரை ஃபுல்லாகவே ஒரு நேரம் நிலத்தடி நீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் குடியிருக்கிற வீட்டில் எங்கள் தேவைக்கு கண்டிப்பாக தண்ணி இருந்துச்சு. வெளியில் எங்கிட்ட வாங்காத மாதிரி நிம்மதியாக புழங்குற மாதிரி இருந்துச்சு. தண்ணிக்காக தூக்கத்தை இழக்கிற நிலமை அப்படிலாம் வரல அப்போ. ஆனால் ஊரே கஷ்டப்பட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். ஹவுசிங் போர்டு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஆளாளுக்கு சின்டெக்ஸை எல்லாம் ட்ரம்முன்னு எனத்தையாக வாங்கி போட்டு லாரியில் தண்ணி பிடிச்சி புழங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் கவனிக்க தான் செஞ்சேன். கடவுள் இருக்கார், அதுக்காக நம்மளுக்காக இன்னொரு மனுஷனை காலி பண்ணணும்னு நினைக்க மாட்டார். அவங்கவுங்க தவறுகள் செய்யும்போது அது என்றைக்கா ஒரு நாள் அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பெருசாக பாதிக்காது. உணராத பட்சத்தில் அது அடுத்த தலைமுறைக்கோ இல்லை அவங்களோட முதுமை காலத்தில் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். இறைவன் ஒரு நபருக்காக இன்னொரு நபரை உயிரை எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கவே மாட்டார். அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. எல்லாம் இயற்கையோட நியதிப்படி நடக்குது, நான் நம்புகிறேங்க. ஓசோன்லாம் பார்த்துக்கோங்க, காலையில் இறங்கவே இறங்காதான். 10:30 மணி 11 மணிக்கு மேலே தான் கீழே இறங்குமா. அந்த ஓசோன் கீழே இறங்குதுன்றீங்கள, அது லேட்டாக தான் நடக்குமாங்க. அதே மாதிரி ஓசோன் நமக்கு நல்லது இல்லையாங்க, நல்லது இல்லைன்னு அதே தான் சொன்னாங்க. ஓசோன் லேட்டாக தான் வரும்னு சொன்னாங்கல்ல, அதோடு சேர்ந்து சொன்னாங்க ஓசோன் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றதே சொன்னாங்க. அப்படி தான் அறிவியல், அப்படி தான் தெளிவாகிக்கிட்டே வரும். மாற்றி மாற்றி பேசாது, தெளிவாகிக்கிட்டே வரும்.